அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒர்க் பவர் எனர்ஜின்ற டாப்பிக்கில் வர கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டார்க் ஆக்டிங் ஆன் அ பாடி ஆஃப் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I அண்ட் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபா இஸ். இந்த மாதிரி டார்க் ஆக்டிங் ஆன் அ பாடினா ரொட்டேஷனல் பாடி கேட்குறாங்க அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு ஆல்ஃபா. இப்போ நம்ம வந்து லீனியர் மோஷனில் இருக்கிற பாடிக்கு வந்து ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு ஏன்னு சொல்லுவோம். அதாவது மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். நம்ம மாஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஐயும் அக்சலரேஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆங்குலர் அக்சலரேஷன் ஆல்ஃபாவும் போட்டோம்னா ஆன்சர் வந்து டார்க்னு வரும். அதாவது ரொட்டேஷனல் பாடிக்கு நம்ம ஃபோர்ஸ்னு சொல்கிறத விட டார்க் கால்குலேட் பண்ணுவோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு ஆல்ஃபா. ஓகே, ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம். A block of 500 Newton is to be moved up for a distance of 1.6 meter on an inclined plane of 45 degree with horizontal. Work done will be, ஓகேங்களா, ஒர்க் டன் வில் பின்னு சொல்லிட்டு மியூ இஸ் ஈக்குவல் டு 0.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மியூ 0.25னா அப்போ ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அங்கே அந்த பிளேன் வந்து ஸ்மூத் பிளேன் இல்லை, ரஃப் பிளேன் அர்த்தம். ஸோ மியூ வேல்யூ இருக்குது. இப்போ ஆன்சர் பார்க்கும்போது முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளாக் வந்து இப்போ 1.6 மீட்டர் மூவ் ஆகுது. அப்போ ஒர்க் டன்னு கேட்டால் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ அந்த பிளாக்கில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இந்த 1.6 மீட்டர் ட்ராவல் ஆகும்போது அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணிட்டோம்னா, ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டோம்னா ஒர்க் டன் கிடச்சிரும். முதல்ல ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், முதல்ல அந்த பிளாக்கில் ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட் வந்து டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். ஆனால் இன்க்ளைன் பிளேனாக இருக்கிறதுனால W cos தீட்டா W sin தீட்டான்னு ரெண்டு டேர்ம் வரும். ஓகேங்களா, அதில் W sin தீட்டா டவுன் அதாவது அலாங் த பிளேன் டவுன்வர்டில் வரும். அதே மாதிரி W cos தீட்டா வந்து பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக வரும். அப்புறம் பிளாக்கு பிளேன் ரெண்டும் அதாவது அந்த பிளாக்கு அந்த இன்க்ளைன் பிளேன் ரெண்டுமே வந்து கான்டாக்டில் இருக்கிறதுனால கரெக்டாக அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அது இல்லாமல் மோஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதெல்லாம் தான் அந்த பிளாக்கில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு. நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் மோஷன் எந்த சைடுனா வேர்ட்டிக்கல் மோஷன் கிடையாது, ஹரிசாண்டல் மோஷன். அதாவது அலாங் த பிளேனில் மோஷன் இருக்குது, வேர்ட்டிக்கலாக எந்த மோஷனும் கிடையாது, பர்பெண்டிகுலர் டு பிளேனுக்கு எந்த மோஷனும் இல்லை. அப்போது அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ சரி ஓகே, அந்த பிளேனில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதாவது அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று ரைட் சைடில் மோஷன். ஓகேங்களா, அந்த அதாவது ரைட் சைடில் பிளாக் மூவ் ஆகிறதுக்கான ஃபோர்ஸு. அதே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனும் அந்த 500 sin 45ன்ற காம்போனண்ட்டும் வரும். அப்படி பார்த்தா அந்த இந்த 1.6 மீட்டர் மூவ் ஆகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் வர்ற 500 sin 45 ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், F இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர்னு சொல்லுவோம். ஸோ மியூ ஆர். இந்த ஆர் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணணும். வெர்டிக்கலில் என்னென்ன இருக்குது, ஒன்று 500 cos 45, இன்னொன்று வந்து ரியாக்ஷன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 500 cos 45. ஓகே, எல்லா வேல்யூஸும் இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபோர்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 500 இன்ட்டு 1/√2 இன்ட்டு 1.25 அப்படின்னு வருது. ஸோ வேல்யூ அதுதான் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கான ஃபோர்ஸு. ஓகேங்களா, மோஷன் டைரெக்ஷனில் வர்ற ஃபோர்ஸு. அப்புறம் டிஸ்டன்ஸ் 1.6 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டோம்னா ஒர்க் டன் கிடச்சிரும். 500√2 தான் ஆன்சர். 500√2 நியூட்டன் மீட்டர். ஜூல்னு சொல்லலாம், இல்லை நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம். ஓகே, 500√2. நெக்ஸ்ட்டு, if m is the mass of the body and g is the acceleration due to gravity, then the gravitational force is given by. Gravitational forceன்றது நம்மளோட வெயிட் தான். ஸோ எந்த ஒரு பாடிக்குமே gravitational forceன்னு கேட்டால் அது வெயிட் தான். ஸோ mg, mass into acceleration due to gravity. ஆப்ஷன் D, m into g. நெக்ஸ்ட்டு, the energy possessed by a body for doing work by virtue of its position is called. எப்போவுமே பொசிஷனால் ஒரு எனர்ஜி வருது அப்படின்னா அதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே ஆப்ஷன் ஏ. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி. த எனர்ஜி பொசஸ்டு பை அ பாடி ஃபார் டூயிங் ஒர்க் பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இஸ் கால்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. நார்மலாக கிரவுண்டில் இருக்கிற ஒரு பாடியை நம்ம லிஃப்ட் பண்ணுறோம் ஒரு சர்டன் ஹைட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அதை நம்ம ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணும்போது அந்த ஹைட்லேருந்து அது ஃப்ளோ ஆகுது. ஸோ mgh, அவ்வளோ எனர்ஜி அதில் இருக்குன்னு அர்த்தம். mg இன்ட்டு ஹெச், அதனுடைய வெயிட் mg இன்ட்டு எவ்வளோ ஹைட் நம்ம லிஃப்ட் பண்ணுறோம், இதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா, ஆப்ஷன் A. Next, a block A is dropped down along a smooth inclined plane while another block B is released for free fall from the same height. ஓகே, அதாவது ஒன்று வந்து இன்க்ளைன் பிளேன்லேருந்து மூவ் ஆகுது, இன்னொரு பிளாக் வந்து ஃப்ரீ ஃபால், அதாவது மேலேருந்து சும்மா த்ரோ பண்ணுறாங்க, அதுவும் சேம் ஹைட்டில். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, போத் வில் ஹிட் த கிரவுண்ட் சைமல்டேனியஸ்லி, பிளாக் A will have higher velocity than
block B while hitting the ground, block A will hit the ground earlier, block B will hit the ground earlierன்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா both will hit the ground simultaneously. ஓகேங்களா, இப்போது முதல்ல எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். இனிஷியலி போத் பிளாக் ஹேவ் சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏன்னா எம்ஜிஹெச் தான் ரெண்டுமே. அண்ட் அட் த லோயஸ்ட் பாயிண்ட் போத் பிளாக் ஹேவ் த சேம் கைனடிக் எனர்ஜி இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அந்த பிளேனும் ஸ்மூத் பிளேன் சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லாத பட்சத்தில் ரெண்டுமே வந்து சேம் கைனடிக் எனர்ஜி அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ போத் பிளாக் ஹேவ் சேம் வெலாசிட்டி அண்ட் போத் வில் ஹிட் தி கிரவுண்ட் சைமல்டேனியஸ்லி. ஓகே, ஸோ ஒரு ஸ்மூத் பிளேனில் அலோவ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வந்து அதை வந்து ஃப்ரீ ஃபால் பண்ணாலும் சரி, அதாவது அதில் ரெண்டுமே வந்து அதாவது சேம் ஹைட்டாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டுமே வந்து சேம் டைமில் தான் கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும். ஓகேங்களா, அதனால் வந்து அதனுடைய வெலாசிட்டி வந்து சேமாக இருக்கிறதுனால சேம் கிரவுண்டில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு சேம் டைம் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, அப்போ போத் வில் ஹிட் த கிரவுண்ட் சைமல்டேனியஸ்லி, அதான் கரெக்டு. என்ன விஷயம்னா இந்த பிளேன் ஸ்மூத் பிளேனாக இருந்ததுன்னா ரெண்டுமே அட் த எண்ட் ஆஃப் த பாயிண்ட் கைனடிக் எனர்ஜி சேமாக தான் இருக்கும். கைனடிக் எனர்ஜி சேம்னா வெலாசிட்டி சேம் தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போத் வில் ஹிட் த கிரவுண்ட் சைமல்டேனியஸ்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு wheel has mass 100 kg and radius of gyration 0.2 meter. The additional amount of energy stored in flywheel if its speed increases from 30 radian per second to 35 radian per second will be. இது வந்து flywheel ப்ராப்ளம். ஜஸ்ட்டு வந்து அதனுடைய ஃப்ளைவீலோடைய மாஸ் இருக்குது, அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ரெண்டுமே இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஸ்பீடு வந்து நம்ம 30 ரேடியன் பர் செகண்ட் 35 ரேடியன் பர் செகண்டாக இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா பார்த்திங்கன்னா இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மாஸு கைனடிக் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இருக்குது, ஒமேகா 2 இருக்குது. ஸோ அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்டோர் இன் ஃப்ளைவீல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஏற்கனவே இப்போ கெயின் என்னது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எடுத்துப்போம். ஸோ ஃபைனல் இந்த இடத்துல வந்து கைனடிக் எனர்ஜி, அதுவும் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜினா ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். இப்போ லீனியர் கைனடிக் எனர்ஜினா ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வரும்போது ஃப்ளைவீல்னா ரொட்டேஷனல் பாடி, அதில் வரும்போது ஆஃப் எம்முக்கு பதிலாக ஐ, வெலாசிட்டிக்கு பதிலாக அதாவது லீனியர் வெலாசிட்டிக்கு பதிலாக இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஸோ ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் ஐ ஒமேகா 2 ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் ஐ ஒமேகா 1 ஸ்கொயர். ஸோ இதில் வந்து இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது எம்கே ஸ்கொயர் தான், மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அதனால் எம்கே ஸ்கொயர் காமனாக வருது. வித்தின் ப்ராக்கெட் ஒமேகா 2 ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா 1 ஸ்கொயர் சொல்கிறாங்க. நமக்கு ரெண்டு ஸ்பீடுமே கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா படி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதுவும் எழுதலாம். ஸோ எல்லா வேல்யூஸ் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 650 ஜூல்னு வருது. இப்போ ஒன்றும் இல்லை, ஃப்ளைவீலினுடைய ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எவ்வளோ எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுனால வர எனர்ஜி மைனஸ் ஆல்ரெடி இருந்த எனர்ஜி ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா அந்த ஸ்டோர் எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் ஆன எனர்ஜி கிடச்சிடும். எனர்ஜிக்கான ஃபார்முலா ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். அடுத்தது a ball is thrown up, the sum of kinetic and potential energies will be maximum at. ஸோ பால் த்ரோ பண்ணுறோம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே வந்து அதனுடைய அடிஷன் எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் இருக்குன்னு. கைனடிக் எனர்ஜி எங்கே மேக்ஸிமம், பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்கே மேக்ஸிமம் தனித்தனியாக கேட்கல, ரெண்டுனுடைய அடிஷன் எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம்ன்றாங்க. இப்போ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி ஆல் த பாயிண்ட்ஸ். எங்கே கிரவுண்டு, ஹையஸ்ட் பாயிண்ட்டு, சென்டர்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா a ball is thrown up, the sum of kinetic and potential energies will be maximum at all the points. எல்லா பாயிண்ட்ஸ்லையும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து கான்ஸ்டன்ட் தான் அப்படின்றாங்க. என்னென்னா நீங்கள் த்ரோ பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு பாயிண்ட்டில் ரீச் ஆகும்போது இது அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த டாப் பாயிண்ட் ரீச் பண்ண உடனே அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. திரும்ப என்ன ஆகும், டவுன்வர்டில் வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெடியூஸ் ஆகி கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ இப்படி டோட்டல் எனர்ஜி எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான். அதனால் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சம் ஆஃப் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல்னு கேட்டாங்கன்னா எல்லா பாயிண்ட்லையுமே அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். தென் வி கேன் சே தட் summation of energy will remain constant at each point. அது எந்த பாயிண்டாக தான் சரி, இங்கே இருக்கிற 3 பாயிண்ட் மட்டும் இல்லை, எல்லா பாயிண்ட்லையுமே அந்த சம் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஆன்சர் வந்து ஆல் த பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி
an elevator losses in coming down from the top of a building to stop at the ground floor. ஓகே, அதாவது டாப்லேருந்து பில்டிங்கோட டாப்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ரீச் ஆகி ஸ்டாப் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆகுதுன்றாங்க. அது பாருங்கள் எப்படி கேட்குறாங்கன்னா, அட் லாஸ்ட் டு த டிரைவிங் மோட்டார்ஸ் converted into heat lost in friction of the moving surfaces used up in lifting the counter pose weight. ஓகே, இந்த எனர்ஜியெல்லாம் என்ன ஆகுது, அதாவது நம்ம லிஃப்ட்டு டாப் பொசிஷன்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஏன்னா லாஸ் ஆகிறது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து டி சொல்லியிருக்காங்க. த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் எலிவேட்டர் எனர்ஜி அண்ட் எலிவேட்டர் லாஸஸ் இன் கம்மிங் டவுன் ஃப்ரம் டாப் ஆஃப் அ பில்டிங் டு ஸ்டாப் at the ground floor is used up in lifting the counter poise weight. counter poise weight னு சொல்கிறாங்க. ஸோ கவுண்டர் பாய்ஸ் வெயிட் நம்ம லிஃப்ட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த லிஃப்டோட கவுண்டர் பார்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்ட் அப் இன் லிஃப்டிங் தி கவுண்டர் பாய்ஸ் வெயிட். மற்றபடி இது வந்து அந்த எனர்ஜி வந்து மோட்டார் டிரைவிங் ஆஃப் மோட்டார்ஸில் லாஸ் ஆகலை, ஹீட்டாக கன்வெர்ட் ஆகலை, ஃப்ரிக்ஷனாக கன்வெர்ட் ஆகலை, எல்லாமே பார்த்திங்கன்னா கவுண்டர் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் ஆகும். ஓகேங்களா, யூஸ்ட் அப் இன் லிஃப்டிங் தி கவுண்டர் பாய்ஸ் வெயிட். ஓகே, ஃபார் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் த ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் எலாஸ்டிக் ஃபோர்ஸ். இதெல்லாம் என்னென்னா நீங்கள் பவுண்டரியை பொறுத்தெல்லாம் சேஞ்ச் ஆகாது. இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நீங்கள் வந்து பாடி எங்கே இருந்தாலும் அதனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எலாஸ்டிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாடியினுடைய பவுண்டரி பொறுத்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது எங்கேனாலும் ஒரே வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். அதை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஆப்ஷன் டி தான். ஏன்னா இண்டிபெண்ட் ஆஃப் பாத்து, டைமு, டிஸ்டன்ஸு எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதுதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. கிராவிடேஷன் ஃபோர்ஸு நம்ம பாடி எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட வெயிட்டு சேம் தான். ஸோ பாத்து டிபெண்ட் பண்ணி இல்லை, டைமும் டிபெண்ட் பண்ணி இல்லை, டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஆல் ஆஃப் தி எபோவ். ஓகேங்களா, அதுதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு, எ ட்ரக் வெயிங் 150 kN and traveling at 2 m/s impacts with a buffer spring which compresses 1.25 cm per 10 kN. அப்போ the maximum compression of the spring will be ஒரு ட்ரக்கு ஸ்ப்ரிங்கில் வந்து கொலைட் ஆகுது, இம்பேக்ட் ஆகுது. அதனால் ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகுது, 1.25 cm per 10 kN. 10 kN 1.25 cm கம்ப்ரஸ் ஆகுது. அப்போ மேக்ஸிமம் கம்ப்ரஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அல்லது கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக சேமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து அதுதான் வந்து ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரெஷனாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ கம்ப்ரெஷன்றதுனால என்ன பண்ணிடுறாங்க, நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ட்ரக்கோட கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv² ஸ்ப்ரிங்கோட கைனடிக் எனர்ஜிக்கு கீப் பண்ணுறாங்க. அதாவது ஆஃப் k × x². ஸ்ப்ரிங் எனர்ஜிக்கு அந்த கம்ப்ரெஷனுக்காக இந்த எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங்கோட கைனடிக் எனர்ஜி வரும்போது ஆஃப் k x². கேனா ஸ்டிஃப்னஸ்ஸு, அப்போ k × x², ஆஃப் k x² வரும். லீனியர் கைனடிக் எனர்ஜியில் ஆஃப் mv² நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்ப்ரிங்கோட கைனடிக் எனர்ஜி வரும்போது எம்முக்கு பதிலாக ஸ்டிஃப்னஸ், அப்புறம் வெலாசிட்டிக்கு பதிலாக எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, x². டிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். கம்ப்ரெஷன்றதுனால மைனஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு ட்ரக்கினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா மாஸ் வந்து இங்கே வெயிட் வந்து 150 kN. அப்போ mg வந்து 150, m வேணுன்னா 150/g அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ 150/9.81 இன்ட்டு அந்த ஆஃப் கேன்சல் பண்ணிடுறாங்க ரெண்டு சைடுமே. அப்புறம் v², வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 m/s. ஸோ 2², அதனால் 4ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் 1000 என்னென்னா கிலோ நியூட்டனா இது, ஆமாம் 150 kN, அதனால் 1000 யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு ஓகே. ரைட் சைடில் ஸ்டிஃப்னஸ்னால் என்னது, லோட் பர் யூனிட் டிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இங்கே லோடும் டிஃப்ளெக்ஷனும் டிவைட் பண்ணால் போதும். லோடு வந்து 10, டிஃப்ளெக்ஷன் வந்து 1.25 சென்டிமீட்டர். சென்டிமீட்டருக்கு 10⁻⁻2 மீட்டர் போட்டாங்க. லோடு வந்து 10, அப்போ 10/1.25 × 10⁻². அதே மாதிரி 10 kN, அதனால் அங்கேயும் 1000 யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்ட்டு x². அவங்க கேட்டது வந்து எவ்வளவு ஸ்ப்ரிங்கோட மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
ஸோ அந்த எக்ஸ் டிஃப்ளெக்ஷன் அதை மட்டும் தெரியாது. எக்ஸோட வேல்யூ வந்து 27.65 சென்டிமீட்டர்னு வருது. ஓகேங்களா? அந்த மேக்ஸிமம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ட்ரக்கினுடைய கைனடிக் எனர்ஜியை ஸ்ப்ரிங்கோட கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதான் வந்து ஆன்சர். ஸோ 27.65 சென்டிமீட்டர். Next, a body is pulled through a distance of 15 meter along a level track. The force applied is 400 Newton, acting at an angle of 60 degree to the direction of motion. Okay. Then the work done is okay. அதாவது ஹரிசாண்டல் ஃபோர்ஸாக இல்லாமல் இன்க்ளைன்டு பிளேனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால் அதை ரிசால்வ் பண்ணும்போது 400 cos 60 400 sin 60 ரெண்டு டேர்ம் வரும். அதில் ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் தான் மூவ்மெண்ட் இருக்குது. அந்த மோஷன் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 400 cos 60 வரும். ஃபோர்ஸ்ன்னு கேட்டால் 400 cos 60 அப்படின்னு வரும். இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு 15 மீட்டர். அதை போட்டால் ஒர்டனாக என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த ஹரிசாண்டல் மூமெண்ட்டுக்கான ஃபோர்ஸு 400 cos 60 இன்ட்டு டிஸ்டன்ஸ் 15. ஆன்சர் வந்து 3000 நியூட்டன் மீட்டர். 3000 நியூட்டன் மீட்டர். ஓகே. Next, a body is moving with a velocity 1 meter per second and a force F is needed to stop it with a certain distance. ஓகே, ஒரு ஆல்ரெடி 1 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஃபோர்ஸ் எஃப் வந்து ஓகே எஃப்ன்ற வேல்யூவில் ஸ்டாப் பண்ணுறாங்க சர்டன் டிஸ்டன்ஸில். இஃப் த ஸ்பீட் ஆஃப் த பாடி பிகம்ஸ் 3 times, ஸ்பீடு வந்து 3 timesன்னு சொல்கிறாங்க. த ஃபோர்ஸ் நீடட் டு ஸ்டாப் இட் வித்தின் த சேம் டிஸ்டன்ஸ் வுட் பி. ஓகே, இனிஷியல் கண்டிஷனில் ஃபோர்ஸ் வந்து எஃப் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எஃப்ன்ற ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதே வந்து ஸ்பீட் ஆஃப் த பாடி வந்து 3 times இன்க்ரீஸ் பண்ணோன்னா அப்போது ஃபோர்ஸ் நீடட் டு ஸ்டாப் இட் வித்தின் த சேம் டிஸ்டன்ஸ், அதே டிஸ்டன்ஸில் ஸ்டாப் பண்ணால் எவ்வளவு ஃபோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஸ்பீடு வந்து 3 times இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ஸ்கொயர், அப்போ 9 times ஃபோர்ஸ்னு வருது. ஸோ இதுக்கான கரெக்டான ஃபார்முலா வச்சு நான் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே சொல்யூஷன் கொடுக்கல. ஸோ இதுக்கான சொல்யூஷனை நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து என்னென்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் ஸ்கொயர் அப்படின்னு வருது, அதாவது வெலாசிட்டி ஸ்கொயர்னு வருது. நான் அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு 9 times F ஆன்சர். Next, when a body is thrown up at an angle of 45 degree with a velocity 100 meter per second, it describes a parabola. Okay, its velocity on point of return down will be, its velocity on point of return down will be. ஓகேங்களா? த்ரோ பண்ணுறாங்க ஆனால் 45 டிகிரியில். ஸோ கிட்டத்தட்ட பேரபோலாவை ஃபாலோ பண்ணுது. வெலாசிட்டி வந்து 100 மீட்டர் per second த்ரோ பண்ணுறாங்க. அதனால் வந்து பேரபோலா ஷேப் ஒரு பேரபோலா பாத் ஃபாலோ பண்ணுது. ஆனால் வெலாசிட்டி அப்போ என்ன கேட்குறேன்னா அந்த ரிட்டன் டவுனில் அந்த ரீச் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் டவுனில் அதனுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு த வெலாசிட்டி இட்ஸ் வெலாசிட்டி ஆன் பாயிண்ட் ஆஃப் ரிட்டன் டவுன் வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இங்கே சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா த வெலாசிட்டி ஆன் பாயிண்ட் ஆஃப் ரிட்டன் வில் பி த வெலாசிட்டி அட் த மேக்ஸிமம் ஹைட்டு. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட்டில் வர்ற வெலாசிட்டி தான் பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்கிறோம். வெலாசிட்டியாக ஆன் பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்கிறாங்க. பட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஒன்லி த கான்ஸ்டன்ட் ஹரிசாண்டல் வெலாசிட்டி. ஆக்சுவலாக வெர்டிகல் காம்போனண்ட் வந்து 0 ஆகிடும் அந்த இடத்துல. ஓகேங்களா? எங்கே நம்ம இப்போ ஸ்டோன் த்ரோ பண்ணுறோம், பாடி த்ரோ பண்ணுறோம் இன்க்ளைன் பிளேனில், அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிக்கல் காம்போனண்ட் வரும். கரெக்டாக அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்ண உடனே அந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ண உடனே அங்கே வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட் வந்து 0 ஆகிடும். ஹரிசாண்டல் காம்போனண்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால் அப்போ அங்கே வந்து உங்களுக்கு 4 cos theta, அதாவது 4 cos thetaன்னு சொல்கிறத விட இங்கே என்னது 100 மீட்டர் per second. ஓகேங்களா? அப்போ 100 மீட்டர் per second, அதாவது வெலாசிட்டி வந்து v cos thetaன்னு வரும். ஓகேங்களா? வெலாசிட்டி வந்து எவ்வளவு 100 மீட்டர் per second, cos theta வந்து இங்கே 45 டிகிரி. அப்போ அந்த டேர்ம் மட்டும் இருக்கும், ஹரிசாண்டல் காம்போனன்ட் மட்டும். ஸோ 100 cos 45. ஆன்சர் வந்து 100 divided by √2 மீட்டர் per second. 100 divided by √2 மீட்டர் per second. ஓகே, இந்த யூனிட் ஆஃப் எனர்ஜி இன் எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்டில் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக முதல்ல ஜூல் வரும். வேறு ஏதாவது அதே மேட்ச் ஆகிற மாதிரி இருந்து இப்போ நியூட்டன் மீட்டர் இருந்தால் கூட ஜூல் தான். பட் இனிமேல் எஸ்ஐ யூனிட்னா ஜூல் மட்டும்தான் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் டி. வாட்டுன்றது பவரோட யூனிட். ஓகே, நெக்ஸ்ட்டு எ தின் சர்க்குலர் ரிங் ஆஃப் மாஸ் 100 kg and radius 2 meter resting on smooth surface is subject to a sudden application of tangential force of 300 Newton at a point on its periphery. The angular acceleration of the ring will be. ஸோ ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில், அப்போ ஃப்ரிக்ஷன்ற ப்ராப்ளம் கிடையாது. ஸ்மூத் சர்ஃபேஸில்
ஒரு சர்க்குலர் ரிங்கு, அதுவும் 100 கிலோகிராம் மாஸில் இருக்குது, ரேடியஸ் வந்து 2 மீட்டர். அதில் வந்து ஒரு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது 300 நியூட்டனில், அந்த சர்க்கிளோட பெரிஃபெரியில் ஏதோ ஒரு பாயிண்டில். இப்போ அதனுடைய ஆங்குலர் ஆக்சலரேஷன், அந்த ரிங்கினுடைய ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ அதுக்கு இங்கே ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து 300 நியூட்டன் அப்ளை பண்ணுறாங்க, மாஸ் வந்து 100 kg, ரேடியஸ் வந்து 2. ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஆல்ஃபா, ஓகேங்களா. ஆர் ஆல்ஃபா வந்து இந்த டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் இன்ட்டு ஆல்ஃபா வரும், ஆர் இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ நியூட்டன் செகண்டில் யூஸ் பண்ணுறாங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லுவோம். நியூட்டன் செகண்ட்லாம் அப்படி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. கேட்குறது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் இல்லைங்களா. கேட்குறது என்ன கேட்குறாங்க, த ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆஃப் த ரிங்கு, ஓகேங்களா. ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்கும்போது அதுக்கு ரிலேட்டடான ஈக்குவேஷன் போகும்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, ஓகேங்களா. முதல்ல நியூட்டன் செகண்டில் அப்படி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதில் இங்கே இருக்கிறது வந்து டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் கேட்டாலே ஆர் ஆல்ஃபா, அதுதான் ஃபார்முலா. இங்கே ஆங்குலர் ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க, அது கிடையாது, டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஏன்னா ஆல்ஃபா தான் ஆங்குலர் ஆக்சலரேஷன், இன்ட்டு ஆர் எடுத்தோன்னா, ஆர் ஆல்ஃபான்னு எடுத்தோன்னா அதுதான் வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அதனுடைய ஆக்சலரேஷன் வந்து ஆர் ஆல்ஃபா. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏல ஏவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆர் ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் 300 தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் 100, ரேடியஸ் வந்து 2 இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ 1.5 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர், 1.5 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஜஸ்ட்டு ஒரு டிஸ்கில் வந்து 300 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அதுவும் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸு. அப்படி அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன வரும்னு கேட்குறாங்க. நம்ம எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ யூஸ் பண்ணுறோம், அதில் ஏன்றது லீனியர் ஆக்சலரேஷன். அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஆர் இன்ட்டு ஆல்ஃபா எடுத்துக்குவோம், அப்போ தான் நமக்கு ஆல்ஃபா வரும், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் 1.5 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்தது, a train crosses a tunnel in 30 seconds time. The speed of the train at entry and exit from the tunnel are 36 and 54 km per hour respectively. So speed வந்து gain ஆயிருக்கு. If the acceleration remains constant, the length of the tunnel, acceleration constant சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த யூனிஃபார்ம் மோஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் இங்கே இல்லை, நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஆன்சர் வந்து 375 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, if T1 and T2 are the initial and final tensions of an elastic string and X1 and X2 are the corresponding extensions, then the work done is, ஓகேங்களா. ஓகே, அதாவது ஒரு ஸ்ட்ரிங், எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கோடைய இனிஷியல் அண்ட் ஃபைனல் டென்ஷன் T1 T2 இருக்குது, அதுக்கான எக்ஸ்டென்ஷன் பார்த்தா X1 அண்ட் X2 இருக்குது. அப்போ ஒர்க் டன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, பொதுவாக ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்குவோம். பட் இங்கே இனிஷியல் அண்ட் ஃபைனல் டென்ஷன் இருக்குது, அப்புறம் அதனுடைய கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது, அதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா T1 + T2, டென்ஷன்ஸ் வந்து T1 + T2ன்னு சொல்கிறாங்க, இன்ட்டு அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க, X2 - X1, X2 - X1 டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கிறாங்க, டிவைடட் பை 2. ஸோ ஃபார்முலா படி T1 + T2 இன்ட்டு X2 - X1 டிவைடட் பை 2, ஓகேங்களா. இதுதான் வந்து ஒர்க் டன்கான ஆன்சர். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கினுடைய இனிஷியல் டென்ஷன் அந்த ஃபைனல் டென்ஷன்லாம் கொடுத்தாங்கன்னா, ஓகேங்களா. ஸோ ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா T1 + T2 இன்ட்டு X2 - X1 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு, த எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இஸ், இது ஜென்ரலாகவே தெரிஞ்சு வச்சுருக்கணும். 11.2 km/s, 11.2 km/s. எஸ்கேப் வெலாசிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து, எர்த்தினுடைய சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாடியை நம்ம த்ரோ பண்ணோன்னா இந்த வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகும். இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி, 11.2 km/s. A motor boat whose speed in still water is 15 km/h goes 30 km downstream and comes back in a total time of 4.5 hours. ஸோ ஒரு தடவை போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு மொத்தமாக 4.5 hours டைம் ஆகுது. The stream has a speed of, இப்போ என்ன ஆகும், போட்டும் மூவ் ஆகும், அந்த வாட்டர் ஸ்ட்ரீமும் வந்து மூவ் ஆகும். இங்கே கேட்குறது வாட்டர் ஸ்ட்ரீம்னுடைய ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்டிடியூட் மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன எடுத்திருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த போட் இருக்குது, டோட்டல் டைமும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எக்ஸுன்றது வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம்னு எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடாக எடுத்துக்கிறாங்க. இதில்
டோட்டல் ஒரு தடவை போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு டோட்டல் டைம்னா அப்போ போகிறதுக்கு என்ன டைமு, ரிட்டனுக்கு என்ன டைம். ஸோ T1 + T2. இப்போ போகும்போது ஒரு ஸ்பீடை ஃபாலோ பண்ணியிருக்கு, வரும்போது அதாவது அப் ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஸ்பீடு, டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஸ்பீடு யூஸ் பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸ் சேம் தான். அப்போ 30 அதாவது டைமை நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்டன்ஸ் 30 டிவைடட் பை முதல்ல டவுன்வேர்டுக்கான அதாவது ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீமுக்கான ஸ்பீடு SD ப்ளஸ் அகெயின் அதே சேம் டிஸ்டன்ஸ் 30 தான், ஆனால் ஸ்பீடு வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் போடணும். இப்போ இதில் அடுத்தது வந்து இந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் நம்ம என்ன சொல்லலாம், போட்டு ஸ்டில் வாட்டர். ஓகேங்களா, போட்டினுடைய ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அல்லது வாட்டருடைய ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீம் போகும்போது அடிஷனில் இருக்கும், அதே அப்ஸ்ட்ரீம் போகும்போது போட் ஸ்பீட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்டில் வாட்டர். ஓகேங்களா, டவுன் ஸ்ட்ரீம்னா ஸ்ட்ரீமும் ஸ்ட்ரீமும் இது போட்டும் சேம் டைரெக்ஷனில் இருக்கும். அதனால் SB ப்ளஸ் SS அதாவது ஸ்பீடு வந்து ரெண்டையுமே ஆட் பண்ணுறோம். அதே வந்து அப்ஸ்ட்ரீம் வரும்போது SB மைனஸ் SSன்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும், அதனால் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டைம் வந்து 4.5 ஹவர்ஸு. அது லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் நமக்கு தெரியும் போட்டோட ஸ்பீடு என்னென்னு தெரியும், அப்புறம் ஸ்டீமோட ஸ்பீடு தான் தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ போட்டோட ஸ்பீடு வந்து 15. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து எக்ஸ் என்னன்னு கிடச்சிரும். அன்னோன் வந்து எக்ஸ் வேல்யூ தான். ஃபைனலாக x² = 25. ஸோ ஆன்சர் வந்து x = 5 km/h. 5 km/h. அடுத்தது ஐடென்டிஃபை த பேர் விச் ஹேஸ் த சேம் டைமென்ஷன்ஸ். ஓகே, இதில் வந்து சேம் டைமென்ஷன்ஸ் வர எதுன்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ்னால் நியூட்டன், பவர்னால் வாட்ஸு, எனர்ஜி அண்ட் ஒர்க்கு ஸோ சான்ஸ் இருக்குது ஜூல் தான் வரும். மொமெண்டம் அண்ட் எனர்ஜி. மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேங்களா, மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன்னா தான் அது வந்து ஃபோர்ஸு. இங்கே வந்து மொமெண்டம் அண்ட் எனர்ஜி. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு சொன்னால் தான் எனர்ஜியும் வரும். ஸோ மொமெண்டம் அண்ட் எனர்ஜி வராது. அப்புறம் இம்பல்ஸு அண்டு மொமெண்டம். இம்பல்ஸ்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகேங்களா, மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ ஆப்ஷன் டியும் வராது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி, எனர்ஜி அண்டு ஒர்க்கு தான் சேம் டைமென்ஷன்ஸ் வரும், சேம் யூனிட்டும் வரும். எனர்ஜி அண்டு ஒர்க்கு. அடுத்தது 0.01 kW இஸ் ஈக்குவல் டு. ஓகே, முதல்ல வாட்டை ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஜூல் பர் செகண்டு. கிலோ ரீப்ளேஸ் பண்ணுவோம், 10⁻³ ஸோ ஜூல் பர் செகண்டில் தான் கேட்குறாங்க. ஸோ 0.01 × 10⁻³ போட்டோம்னா 0.01 × 10⁻³ இன்ட்டு வந்து ஒரு 10 வேறு வரும். ஸோ 10 இங்கே 10 இருந்தால் ஆன்சர் 10.01 இருக்குது. ஸோ 10.01 ஜூல் பர் செகண்ட். 10.01 ஜூல் பர் செகண்ட். த வீல்ஸ் ஆஃப் அ மூவிங் கார் பொசஸஸ். ஓகே, அதாவது வீல் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹரிசானல் லீனியர் மூமெண்ட்டும் இருக்கும், ரொட்டேஷனல் மூமெண்ட்டும் இருக்கும். அதனால் வீல்ஸில் என்னென்ன எனர்ஜி இருக்குன்னு கேட்டால் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அண்டு ரொட்டேஷன் போத் ரெண்டுமே தான் இருக்கும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அண்டு ரொட்டேஷன் போத். ஓகே, ரெண்டுமே தான் இருக்கும். டோட்டல் எனர்ஜி பொசஸ்டு பை மூவிங் பாடிஸ். ஓகே, மூவிங் பாடிஸ்னுடைய எனர்ஜி, எந்த பாடி இருந்தாலுமே எனர்ஜி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் ஏ, ரிமைன் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி இன்ஸ்டன்ட். மூவிங் பாடிஸ்ன்னு சொன்னால் கூட டோட்டல் எனர்ஜி பொசஸ்டு, டோட்டல் எனர்ஜின்னு கேட்டால் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி இன்ஸ்டன்ட். The escape velocity on the surface of the earth ஆல்ரெடி பார்த்தது தான் 11.2 km/s. 11.2 km/s. அடுத்தது inertia force of a body is expressed as. inertia force உடைய டெஃபினேஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி அண்டு த அக்சலரேஷன் ஆஃப் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன் த டைரக்ஷன் ஆஃப் அக்சலரேஷன். ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட அக்சலரேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m × a தான், பட் இருந்தாலும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஆப்ஷன் பி வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி அண்ட் த அக்சலரேஷன் ஆஃப் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்டிங் இன் an ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் அக்சலரேஷன். இனர்ஷியா ஃபோர்ஸ்ன்றது அந்த இமேஜினரி தான். ஓகேங்களா, இது ஆக்ட் ஆனால் பாடி வந்து டைனமிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அந்த சிஸ்டத்தில் நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு ரிசல்டன்ட் க்ரியேட் ஆகும். அந்த ரிசல்டன்ட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா பாடி டைனமிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போது இந்த
ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி அண்டு த அக்சலரேஷன் வரைக்கும் கரெக்டு, அக்சலரேஷன் ஆஃப் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரைக்கும் கரெக்டு. பட் அடுத்தது பார்க்கணும் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் அக்சலரேஷன், அதுதான் கரெக்டு. ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும். ஓகேங்களா, அதுதான் இனர்ஷியா ஃபோர்ஸ். ஆப்ஷன் பி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இங்கே இருக்கிறதுல ஸ்கேலார் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஃபோர்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி எல்லாத்துக்குமே டைரக்ஷனும் இருக்குது, மேக்னிடியூடும் இருக்குது. ஸ்பீடுக்கு வந்து ஒன்லி மேக்னிடியூடு தான். ஓகேங்களா, ஸ்பீடுக்கு வந்து ஒன்லி மேக்னிடியூடு. ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஸ்பீடு. ஸ்கேலார் குவான்டிட்டின்னு கேட்டால் ஆன்சர் வந்து ஸ்பீடு. ஓகேங்களா, அடுத்தது a bullet of mass 0.03 kg moving with a speed of 400 meter per second penetrates 12 cm into a fixed block of wood. The average force exerted by the wood on the bullet will be. ஓகே, புல்லட் வந்து அந்த பிளாக்கை வந்து பெனட்ரேட் பண்ணும்போது அதில் புல்லட்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், வுட்டுனால் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அதில் புல்லட்டோட மாஸ் இருக்குது, ஸ்பீடு இருக்குது, அப்புறம் பெனட்ரேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸு 12 சென்டிமீட்டர் அது இருக்குது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ வந்து ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த புல்லட் தான் வந்து அங்கே நடந்த ஒர்க் டன். ஓகேங்களா, ஒர்க் டன் அதாவது அந்த 0.12 மீட்டர் உள்ளே போயிருக்குன்னா அந்த டிஸ்டன்ஸு இன்ட்டு ஃபோர்ஸ், அதில் எக்ஸர்ட் ஆன ஃபோர்ஸு, அதுதான் வந்து அதில் நடந்த ஒர்க் டன். ஒர்க் டன் இது வந்து எப்படி ஒர்க் டன், அந்த புல்லட்னுடைய கைனெட்டிக் எனர்ஜி தான் இங்கே ஒர்க் டன்னாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ஆஃப் எம்வி ஸ்கொயர், புல்லட்டோடைய ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஆஃப் எம்வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதில் மாஸ் ஆஃப் த புல்லட் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பெனட்ரேட் ஆச்சுன்னு 0.12 மீட்டர் அதுவும் இருக்குது. ஸோ ஃபோர்ஸு அது மட்டும்தான் இல்லை. ஸோ அன்னோன் வேல்யூ ஃபோர்ஸு 20 கிலோ நியூட்டன். ஆன்சர் வந்து 20 கிலோ நியூட்டன். ஜஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த புல்லட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன், அதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னாலே ஆன்சர் வந்துடும். அடுத்தது கிரிக்கெட் பால் ஆஃப் மாஸ் 175 கிராம் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி 36 km/h. மாஸ் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. வாட் ஆவரேஜ் ஃபோர்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு ஸ்டாப் த பால் இன் 0.2 செகண்ட். ஸோ ஆவரேஜ் ஃபோர்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் இங்கே இல்லை. சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதில் நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்தது விச் டெக்னிக் இஸ் யூட்டிலைஸ்டு டு ஃபைண்ட் பர்சன்ட் ஐடில் டைம் ஃபார் அ மேன் ஆர் மிஷின். ஓகே, இந்த ஐடில் டைம் ஆஃப் மேன் ஆர் மிஷின் அதை வந்து நம்ம எந்த டெக்னிக்கில் யூட்டிலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒர்க் சாம்பிளிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மிஷின் அல்லது மேன் அவங்களுடைய ஐடில் டைம், எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கிறது, அந்த டைம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து ஒர்க் சாம்பிளிங். ஸோ ஒர்க் சாம்பிளிங் டெக்னிக் இஸ் யூட்டிலைஸ்டு டு ஃபைண்ட் பர்சன்ட் ஐடில் டைம் ஃபார் மேன் ஆர் மிஷின். ஓகேங்களா, ஐடில் டைமுடைய பர்சன்ட்டு, ஐடில் டைம் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒர்க் சாம்பிளிங் மெத்தட் யூஸ் ஆகுது. ஒர்க் சாம்பிளிங் மெத்தட். அடுத்தது டைம் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடி, ஏபிசி அனாலிசிஸ். ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கொஸ்டின். ஸோ இங்கே வந்து ஒர்க் சாம்பிளிங்கிற மெத்தட் தான் இந்த ஐடில் டைம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா ml² T⁻³ ரெப்ரசன்ஸ். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றுடைய யூனிட்டை வச்சு நம்ம சொல்லிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவருக்கு தான் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு எம்முக்கு வந்து கேஜினும், எல்லுக்கு மீட்டர்னும், டைமுக்கு வந்து செகண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம். mlt அதுக்கு லாஸ்ட்டாக செகண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பவரோட யூனிட் வரும். அப்படின்னா பவருக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஜூல் பர் செகண்ட்னு சொல்லுவோம். ஜூல் வந்து நியூட்டன் மீட்டர்னு போடுவோம். அகைன் அந்த நியூட்டனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு போட்டோம்னா இந்த டேர்ம் வரும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ml² T⁻³ வரும். ஸோ பவர் தான் ஆன்சர். அடுத்தது a bullet of 0.03 kg mass moving with a speed of 400 meter per second penetrates 12 cm into a block of wood. Force exerted by the wood block on the bullet is same question. இப்போ தான் பார்த்தோம். ஸோ ரிப்பீட் ஆகிருக்கு. ஆஃப் mv² வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸோட ஈக்குவேட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்புறம் a body moving with velocity of 1 meter per second has kinetic energy 1.5 joules, mass of the body. கைனடிக் எனர்ஜி இருக்குது, அப்புறம் வெலாசிட்டி இருக்குது. அப்போ ஆஃப் mv² ஈக்குவேட் பண்ணோன்னா மாஸ் கிடச்சிடும். ஓகேங்களா, மாஸ் ஆஃப் த பாடி எவ்வளோ வருது, 3.0 kg. அடுத்தது when a body of moment of inertia is rotated about that axis with an angular velocity
தென் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, தென் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன். ஓகேங்களா, கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் கேட்டாங்கன்னா லீனியர்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர், ரொட்டேஷன்னா ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். அதில் ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். இங்கே வந்து ஐ ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஆன்சர் வந்து சி 0.5 ஐ ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் இருந்தாலும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரு சில கொஸ்டினுக்கு இங்கே சொல்யூஷன் இல்லை, அந்த சொல்யூஷனை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் டு ஆல்.